அவள் ஒரு மோனாலிசா. மூச்சு திணற 3 வேளையும் சமைத்து கொட்டினாள். உப்பில்லை என உணவோடு சேர்த்து தூக்கி எறியப்பட்டாள். ஒரு புழு பூச்சாவது இன்னும் காண்பதற்கில்லை. மைனிமார்களின் முன்னால் மாமியார் வெளுத்து கட்டினார். காலில் மண் ஒட்டுகின்றது. கண்களை கூரையில் வைத்துக் கொண்டா வீட்டை துப்புரவு செய்கின்றாய்? கொட்டி தீர்த்தார் அப்பா. இம்முறையும் மதிப்பெண்களை குறைவாக வாங்கி வந்துள்ளான் உன் மகன். மதிப்பற்ற முறையில் பேசி பந்தம் பிரித்தான் கணவன். அம்மா, வீட்டில் சும்மாதானே இருக்கிறீர்? ஏம்மா காஃபியில் கொசு விழுந்திருக்கு? வாய் கூசாமல் கத்தினாள் அவளது செல்ல மகள். மீனை சமைத்து கூடையில் மூடி வைத்தாள். பூனை வந்து கூடையை உயர்த்தி வேலையை காட்டிவிட்டு சென்றது. பிராணிகள் கூட பிராணன் எடுத்தது. அனைத்தையும் கண்டும் கேட்டும் அமைதியாக இருந்தாள். உள்ளே அழுது வெளியே புன்னகைக்கும் மோனாலிசா ஓவியமாய். உள்ளே அழுது வெளியே புன்னகைக்கும் மோனாலிசா ஓவியமாய். எழுத்து ஷஹாமா சனீர். பேர்வழி பிராந்திய எழுத்தாளர் குழுமத்தில் உள்ள சகோதரி பேர்வழி சீனங்கோட்டை ஷஹாமா சனீரின் கவிதையை வாசித்தவர் தர்கா நகர் ஷஹாமா இனியாஸ் மசூத்.